ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு விலாக்ஸ். இன்றைக்கி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான லட்டுங்க. நான் செய்கிற பதத்திலே செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீனாட்சி கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கெட்டி கெட்டியாக இல்லாமல் சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலரிங் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் லட்டுக்கு. நாங்கள் இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்மளோட இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. கெட்டியே இருக்கக்கூடாதுங்க. கெட்டி இருந்தால் எண்ணெயில் போடும்போது திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆப்போ சோடாப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ண வேண்டாம். ஆப்போ சோடாப்புலே உப்பு இருக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புது எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் லட்டுக்கு. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பூந்தி ஜார்னினே கடையில் இருக்கும். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா பெரிய ஜூஸ் வடிகட்டி இருக்குல்ல, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பூந்தி ஜார்னியில் நம்ம மாவை கலந்து வச்சுருக்கோம்ல, அதை ஒவ்வொரு ஈடாக எடுத்து ஊற்றணும். நிறைய மாவு போட்டு பூந்தி அதிகமாக வந்ததுன்னா எண்ணெய் குடிச்சிக்கும், ஷேப்பும் ரொம்ப மாறிடும். ஒரு 5-6 தடவை பூந்தி அழகாக வருங்க. அப்புறம் ஷேப் மாறி தான் வரும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். லாஸ்ட்டில் நம்ம மிக்சியில் தான் பூந்தியை ஒரு அடி அடிச்சுக்குவோம். அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பூந்தி ஷேப்லாம் மாறி இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது 1 கிலோவுக்கு நம்ம எல்லா பூந்தியையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. எண்ணெயில் நிறையா போட்டு பிணைஞ்சி விட்டுட்டிங்க அப்படின்னா சில சமயம் வெந்திருக்கும், ஒவ்வொரு சமயம் வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பூந்தி சல்லடையில் மாவை விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 3 செகண்ட்ஸ் இருந்தால் போதுங்க. நல்லா வெந்துடும். நம்ம கொதிக்கிற எண்ணெயில் தானே போடுறோம். திருப்பியெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம பூந்தி எடுத்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு கிலோவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது ஜீனியில் 1.5 கிலோ, 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சேர்த்துக்கலாம். கம்பி பதம் 2 கம்பி பதம் வரணும். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஜீனி பாகில். இப்போது 2 கம்பி பதம் வந்துருச்சுங்க. 1 கிலோவுக்கு நம்ம மாவு எடுத்தோன்னா 1.5 கிலோ ஜீனி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான சுகரு. அதுக்கு மேலே போனாலும் நல்லா இருக்காது, கம்மியாக போனாலும் நல்லா இருக்காது. இந்த லட்டுக்கு என் பொண்ணோட பிஞ்சு கையும் நிறையா வேலை பார்த்துருக்கு. அந்த பாக்ஸை அழகாக மடித்து கொடுத்ததே அவள் தான். 75 பாக்ஸையும் நல்லா சூப்பராக மடித்து கொடுத்துட்டா. இந்த லட்டு செய்ய கரெக்டாக 1 மணி நேரம் போதுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். 75 பாக்ஸையும் ஒரு 3/4 மணி நேரத்தில் அழகாக மடித்து எடுத்து வச்சுட்டா. அதனால எங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிருச்சு. 3 கிலோ லட்டு ஆர்டருங்க. பாக்ஸில் போட்டு தர சொல்லியிருந்தாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண பூந்தியை சர்க்கரை பாகில் மிக்சியில் அடித்து போட்டுக்கோங்க. 1-2 அடித்தா போதும். ரொம்ப பவுடராக அடிக்க வேண்டாம். இப்படி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் பாதிக்கு பாதி தான் லட்டு கிடைக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். நம்ம அடித்து வச்சுருக்கிற 1 கிலோ பூந்தியையும் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நுணுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நுணுக்க வேண்டாம். 1-2 நுணுக்குனா போதும். நுணுக்கி அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாகில். பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகில். இதுக்காக தாங்க சொன்னேன், பாகு கரெக்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஜீனி முழுகிற அளவுக்குன்னு. இல்லைன்னா லட்டு பிடிக்கும்போது லட்டு அழகான ஷேப்பில் வராமல் தண்ணியாக போயிடும். கெட்டியாக இருந்தாலும் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் பாகு பதம் லட்டுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வேணுன்ற நட்ஸ் எல்லாம் நீங்கள் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி, திராட்சை, கிராம்பு, கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணாமல் ஒவ்வொரு லட்டு பிடிக்கும் போதும், பூந்தியில் ஆட் பண்ணாமல் ஒவ்வொரு லட்டு பிடிக்கும் போதும் அழகாக அது மேலே வச்சிங்கன்னா ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு அதில் ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என் பொண்ணு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அவள் தான் மேலே உள்ள டெக்கரேஷன் எல்லாமே பண்ணா. நான் லட்டு அழகாக உருட்டி வச்சுட்டேன். கிராம்பையும் அழகாக சொருவி விட்டுருந்தா. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம செய்கிறத விட ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம். இதை செய்கிறதுக்கே நைட்டு 12:30 மணி அப்படி ஆயிடுச்சு.
லட்டு வீடியோ மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். மிக்சர் வீடியோ தனியாக ஒரு போடுற லாங் வீடியோவில் பாருங்கள். லட்டை நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வரும். நாங்கள் மிக்சர் ஒரு லட்டு ரெண்டுமே சேர்த்து 45 ரூபா அப்படின்னு கொடுத்தோம். ஆர்டருக்கு தான் இது செஞ்சோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். நான் பேக்கிங் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன். மிக்சர் வீடியோவை இன்னொரு லாங் வீடியோவில் போடுறேங்க. மிக்சரும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. என் பொண்ணு, நான், எங்கள் அம்மா 3 பேரும் சேர்ந்து அழகாக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பேக்கிங் வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் எந்த வேலை செஞ்சாலும் என் கூடவே சேர்ந்து அவளும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.